பீஃப்லேயே ரொம்ப டேஸ்ட்டானது சுக்கா தான். இன்றைக்கி நம்ம பீஃப் சுக்கா தான் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பீஃபை நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் மாற்றிக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு நச்சு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு, அப்புறம் 1 டம்ளர் தண்ணி போதும். ஏன்னா பீஃபில் வந்து தண்ணி ஊறி வரும். 1 டம்ளர் தண்ணி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 4-5 விசில் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆனோடனே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே 2 கிராம்பு, 2 பட்டை போட்டுக்கோங்க. கொஞ்சமாக பெருஞ்சீரகம், சின்ன வெங்காயம் தேவைக்கேற்றாப்புல குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்புறம் 1 தக்காளி பழம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கி விட்டுக்கலாம். அப்புறம் நம்ம வேக வச்ச பீஃபை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் குழம்பு மசாலா தூள் போட்டுக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா தூள் போட்டுக்கோங்க. அப்போ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மசாலா நல்லா கறியில் பிடிக்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். கறி வேக வச்சா மிச்சம் தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணியை வந்து நம்ம ஊற்றிக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா ஹீட் பண்ணி இறக்குனிங்கன்னா சூப்பரான பீஃப் சுக்கா ரெடி ஆயிரும். அடுத்து என்ன, சாப்பாடில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும்